ஃபஸ்ட்டல்லோடுங்க பாஸ்டர். இப்போ நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட ஜெபம் கேட்ட பிற்பாடு எவ்வளோ இந்த என்னோடய கை வருத்தம், என்னை தலை வருத்தம், கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. நான் வேலை செஞ்சுட்டு வந்தால் பயங்கரமாக எனக்கு நெஞ்சு வலிக்கும், அவ்வளோ டயர்டாக இருக்கும் உடம்பு. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இன்னும் மேலே எனக்கு ஓடி ஓடி வேலை செய்கிறதுக்கு நல்ல பணவியில் கொடுத்துருக்காரு. உங்களோட ஜெபம் என்னை தொட்டது. எனக்கு படித்த தெய்வம். நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ எனக்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லா. ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். உங்கள் ஜெபம் உலகம் முழுவதும் பரவணும், அறியாத மக்கள்லாம் அறியணும். நானும் நிறைய பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன் பலத்தை இழந்து போன சிம்சோன் தேவனிடத்தில் கதறி ஜெபித்த ஜெபம்தான் இது. இழந்து போனதை தேடி ரட்சிக்க வருகிற தேவனை பார்த்து கதறின சிம்சோனின் கூக்குரல் தான் இது. இழந்து போன சந்தர்ப்பங்களை எண்ணி கலங்கி கண்ணீரோடு ஜெபித்தான். இழந்து போன நேரங்களையும் தருணங்களையும் காலங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, சிம்சோன் தேவனை விட்டு தூரமாய் போனபோது தேவனோடு தான் கொண்டிருந்த ஐக்கியத்தை அவன் இழந்தான். தன் உற்றார் உறவினரை இழந்தான், பலத்தை இழந்தான். தான் பிடிபட்ட போதோ கண்களை இழந்தான். முடிவில் அந்தஸ்து மரியாதையெல்லாம் இழந்தான். இனி இழப்பதற்கு ஏதுமில்லை என்ற நிலைக்கு வந்தான். என்றாலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் கூட ஜெபிக்கிற கிருபையை அவன் இழந்து விடவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற சந்தர்ப்பத்தை அவன் இழந்து விடவில்லை. இழந்து போன பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி தேவனை நோக்கி ஒரு உருக்கமான ஜெபம் செய்தான். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 அழகாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்தான். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் மிகவும் பரிதாபமான ஒரு ஜெபம். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உள்ளம் உடைந்து ஜெபித்திருந்த போதிலும் இந்த ஜெபம் மற்ற ஜெபங்களை பார்க்கிலும் மிகவும் மனவேதனையை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. இந்த காட்சியை சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டாரா? இழந்து போன அவன் பலத்தை திரும்ப கொடுத்தாரா? ஆம் பிரியமானவர்களே, தேவன் அவனை பலப்படுத்தவே அவர் பலப்படுத்தினார். இழந்து போன பலன் மீண்டும் அவனுக்குள் வந்தது. அவன் தன் கைகளினால் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடுத்தூண்களை பிடித்து பலமாய் அசைத்த போது அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்தது என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த தேவனை நீங்கள் நம்பும்போது, அவரிடத்தில் நீங்கள் மீண்டும் அவரிடத்தில் வந்து நீங்கள் கேட்கிற பொழுது அவர் உங்களுக்கு பலத்தை தருகிறவராயிருக்கிறார். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் மன்றாடி கேளுங்கள். பிரியமானவர்களே, காலம் கடப்பதற்கு முன்பு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபையின் தருணங்கள் கடந்து போக நீங்கள் அனுமதித்து விட்டீர்களேயானால் இழந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்பில்லை. பிரியமானவர்களே, புத்தியில்லாத கன்னிகைகள் கிருபையின் காலத்தில் தீவட்டிக்கு எண்ணெயை சேர்க்க அலட்சியமாய் இருந்து விட்டபடினாலே பின்பு மணவாளனை சந்திக்கும் பாக்கியத்தை இழந்து போனார்கள். பாருங்கள், கதவை தட்டியும் அவர்களுக்கு திறக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாதேயுங்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போய்விடாதீர்கள். பிரியமானவர்களே,
இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை ஆழமாய் விசுவாசியுங்கள். இந்த நாட்கள், இந்த காலங்கள் கிருபையின் காலங்களாக இருக்கிறது. இது கிருபையின் நாட்களாக இருக்கிறது. இந்த காலத்தை நீங்கள் விட்டு விட்டால் வேறொரு காலம் உங்களுக்கு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்கிற தேவ ஜனமே, நிச்சயமாகவே என் தேவன் உங்களை பலப்படுத்துவார், மறுபடியும் உங்களை கட்டுவார். இழந்து போனதை மீண்டும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அவரை நோக்கி உன்னதமாய் உத்தமமாய் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கெஞ்சி மன்றாடுகிற பொழுது என் தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்களை நீங்கள் விட்டு விடுவேன் என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து மீண்டும் ஒரு விசை என்னை நினைத்தருளும் என் தேவனே என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு புதிய பலத்தை தருவார். பிரியமானவர்களை, ஏனென்றால் அவர் இரக்கத்திலேயே அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் அவர் மனதுருகுவார், மீண்டும் உங்களை பலப்படுத்துவார், சத்துருக்களை எதிர்த்து நீக்கச் செய்வார். எந்த சத்துருக்கள், பிசாசுகள் உங்களை மேற்கொண்டதோ இப்பொழுது அவைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு புதிய பலத்தால் அவர் நிரப்புவார். நீங்கள் அவரை நோக்கி மன்றாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, அவரிடத்தில் பேசுகிற பொழுது நிச்சயமாகவே உங்களை மீண்டும் என் தேவன் பலப்படுத்துவார். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அளவில்லாத சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் மேல் மனதுருகுகிறவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. வானம் உமது சிங்காசனமாக இருக்கிறது, பூமி உமது பாதப்படியாக இருக்கிறது. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நிரப்பி வைத்திருக்கிறீர் சுவாமி. படைக்கப்பட்ட சகலமும் உம்மையே பிரஸ்தாபப்படுத்துகிறது. ராஜா இயேசுவே, படைப்புகளை நாங்கள் காண்கிற பொழுது என் தேவனீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிய முடிகிறதப்பா. நீர் படைத்திருக்கும் ஒவ்வொரு படைப்பும் ஆச்சரியமானது, அதிசயமானது. இயேசுவே, நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா, நீர் எவ்வளவு உயர்ந்தவர் சுவாமி. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் உன்னதமான வல்லமையுள்ள பராக்கிரம தேவனாக இருக்கிறீர். சகலவற்றையும் சிருஷ்டிக்கும் தன்மையுடையவர் அப்பா. வார்த்தையினால் உருவாக்குகிறவர் அப்பா நீங்கள். ஆமாம் ராஜா, கரங்களினால் உருவாக்குகிறவர் சுவாமி. இந்த நாள் காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். மீண்டும் அப்பா எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இந்த நேரத்திலும் இணைந்து ஜெபிக்கிற, இந்த ஜெபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. இந்த நாளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆமாம் ராஜா இயேசுவே, எத்தனையோ பேர் இந்த நாளில் இயேசுவே இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கும். ஆனால் எங்களை மீட்டெடுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை அதிகாலையில் எழுப்பி விட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களோடு கூடவே இருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் உம்முடைய கண்களை வைக்கிறவரே உமக்கு நன்றி. சாமக்காரராய் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இரவும் பகலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் தெய்வமே உமக்கு நன்றி. இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும் பகலிலே மேக ஸ்தம்பமாய் நடத்துகிறவர் அப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னவர் அப்பா. எஸ்டடி என்னை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறவர், என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்னை தாங்கிச் செல்லுகிறவர் அப்பா. என்னை சுமக்கிறவர், தாயின் கருவிலிருந்தே நீர் என்னை சுமக்கிறீர். என்னை தாயின் கருவிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் நீங்கப்பா. என்னை பராமரிக்கும் தெய்வன். அமராஜா இயேசுவே, என்னை பெற்றெடுத்த தெய்வம் நீர் சுவாமி. உம்மை நான் மகிமைப்படுத்தட்டும் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா இயேசுவே.
அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய முகங்களை நாங்கள் தேடுகிறோம். எங்களை திரும்பி பாரும் அப்பா. எங்கள் மேல் கரிசனை உண்டாகட்டும், எங்கள் மேல் உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். இயேசுவே, அங்கலாய்த்து நிற்கிறோம் அப்பா, வேதனையோடு நிற்கிறோம் சுவாமி, புதிய வழிகளுக்காக நிற்கிறோம் அப்பா. எங்கள் பாதையை செம்மைப்படுத்துவீரா என்று எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்கள் பள்ளங்களை நிரப்புவீரா என்றுமே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாதாக இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கை கரடுமுரடான இந்த வாழ்க்கையை நீர் சரி செய்வீரா என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இந்த இயேசு அற்புதம் செய்வார். இந்த இயேசு நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். அவர் அதிசயத்தை காண பண்ணுகிறவர். அவர் ஆச்சரியமான கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நல்ல வசனங்களை, நல் வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை தேற்றுகிறவர். எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மாறாத தேவன். மனிதன் மாறுவான், நீ நம்பினவர்கள் மாறுவார்கள், நீ நேசிக்கிறவர்கள் கூட உன்னை ஏமாற்றுவார்கள், அவர்கள் மாறுவார்கள். ஆனால் நானோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறேன். மகிமையின் ராஜா, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இப்பொழுது உட்பிரவேசிப்பீராக. அநாதி கதவுகளே உயருங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பதே. இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அவர் சகலவற்றையும் படைத்தவர், தன் வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் வார்த்தையாயிருந்த தேவன். அவர் மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தாரே. அவரை அற்பமாய் எண்ணினோம், அவரை நாம் கண்டுகொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தோம். அவர் சிலுவையில் தொங்கின பொழுது யாரோ ஒருவர் தன் தண்டனைக்கு ஏற்ற பலனை அனுபவிக்கிறார் என்று நாம் நினைத்து அவரை விட்டு ஒதுங்கினோம். அவரை அற்பமாய் நினைத்தோம். அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து துப்பினோம். அவருடைய ஆடையை எடுத்து நாம் நிர்வாணப்படுத்தினோம். அவருடைய கரங்களிலும் அவருடைய கால்களிலும் ஆணிகளால் கடாவினோம். அவருடைய சிரசிலே முள்முடியினாலே நாம் அவரை நெருக்கினோம். அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தினோம். நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் நாம் யோசிக்கலாம், நான் எங்கே அதை செய்தேன் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் அவர் மேல் அக்கினியாக இறங்கினது. நான் செய்த பாவம் என் இயேசுவை காயப்படுத்தினதே. என்னுடைய அக்கிரமம் என் இயேசுவை, என் தேவனை வேதனைப்படுத்தினதே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இதை உணர்றீங்க? பிரியமானவர்களே, இதை உணருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் நான் பாவம் செய்யவில்லை, எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யன், அவன் பொய்யன். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமானாக அல்ல, நாம் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு நீதிமானாய் நிற்கிறோம். ஆக பாவியாய் இருந்த என்னை நீதிமானாய் மாற்றின இந்த தேவனை, அவருடைய கிரியைகளை நாம் நித்தமும் நினைத்து 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 அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே, பாவியாய் இருந்த என்னை நீர் நீதிமானாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இப்பொழுது அவருக்கு தேவையானது நன்றி பலி, அவருக்கு தேவையானது ஸ்தோத்திர பலிகள். உங்கள் உதடுகளினாலும் உங்கள் கரங்களினாலும் உங்கள் சரீரத்தினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது.
நம்மை மீட்டு ரட்சித்த தேவனை நாம் உயர்த்த வேண்டும். பிரியமானவர்களே, நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ராஜா, உம்முடைய சித்தம் அப்பா, உம்முடைய சித்தம் பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த பூமியையும் மாற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் அதற்காகத்தான் அப்பா தெரிந்து வைத்து இருக்கிறீர், இந்த பூமியில் வைத்து இருக்கிறீர். அவர்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீர். நாங்கள் எங்கோ இருந்தோம், ஆமாராஜா, உண்மை அறியாதிருந்தோம். எங்களுக்கு நீர் பெயர் வைத்தீர், எங்களை நீர் அழைத்தீர் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஒரு புதிய பலன் சரீரங்களில் இறங்கட்டும் அப்பா. இழந்து போன பலன் மீண்டும் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னவரே, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் பலவீனர்களாக இருக்கிறார்களோ அப்பா, சரீர சுகவீனர்களாக இருக்கிறார்களோ, எசப்பா இப்பொழுதே அற்புத சுகம் சரீரத்தில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஐயோ, என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை, என் மூட்டு இரண்டும் பயங்கரமான வலியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சகோதரி நீங்கள் அங்கலாய்த்து நிற்கிறீங்க. ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் பேசுகிறார். உன் மூட்டு வலி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போக கடவுள். எஸ் டாடி, என் ராஜாவினுடைய கரம் இப்பொழுதே உங்கள் மூட்டுகளை தொடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வலிகள் நீங்கி போக கடவுது. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் அப்பா, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எசப்பா, உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒரு சகோதரிக்கு உங்களுக்கு அடிக்கடி எரிச்சல் வருகிறது. எரிச்சல், சரீரம் முழுவதுமாக எரிச்சல் என்று எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்கள் சரீரம் முழுவதுமாக எரிச்சல், எரிச்சல் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசின் இந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய அந்த எரிச்சல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாகட்டும் அப்பா. உம்முடைய தழும்புகளால் சுகம், உம்முடைய தழும்புகளால் சுகம். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் சிலுவையில் நீர் சுமந்து தீர்த்தீரப்பா. உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் ராஜா. இப்பொழுதே சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் சரீர சுகத்திற்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறார்களோ இப்பொழுதே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமானுடைய கரம் இறங்கட்டும். பரலோகம் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகள் வெட்கப்பட்டு போவதாக. என் தேவனுடைய கரம் ஓங்கி அந்த புயம் இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருவின் உச்சந்தலையை உடைக்கும் என் ஆண்டவருடைய கரம் அப்பா இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமைகள் வெளிப்படுவதாக. பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் பலப்படுத்துவீராக. புதிய பலத்தால் நீர் நிரப்புவீராக. கழுகுக்கு சமானமாய் இயேசுவே ஒரு புது பலத்தால் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு மகிமை இப்பொழுதும் பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கழுத்து பகுதியில் கட்டி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் காதுகளிலே கேட்கிறேன், உங்கள் கழுத்து பகுதியிலே காணக்கூடிய கட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போக கடவுது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக. என் மீட்பரின் கரம் இப்பொழுது வைக்கப்படுவதற்காக நன்றி அப்பா. இன்னும் சரீரங்களில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, சரீரத்தில் இரத்த குறைபாடோடு இருக்கிற ஹல்லேலூயா ஒரு குழந்தையை நீங்கள் எனக்கு காண்பிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை, இரத்த அணுக்கள் குறைந்து இருக்கிறது. எஸ்டடி, எஸ்டடி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இரத்தத்துக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். இரத்த அணுக்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பெருக கடவுது சுவாமி, பெருக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளும் அங்கே சூழ்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே, பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டது, உன் தந்திரம் செயலிழந்து போனது. இனி பிள்ளையை தொட முடியாது.
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. யாருடைய சரீரங்களிலே எரிச்சலின் ஆவிகளும், கோபத்தின் ஆவிகளும், பொறாமையின் ஆவிகளும், பெருமையின் ஆவிகள் இருக்குமோ, இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இருக்குமோ, இப்பொழுது அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. எஸ்டடி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் வாழ்வடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, இந்த நேரம் சொல்லும் அப்பா, யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தில் குத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தில் இயேசுவே அப்பா நீர் அவர்கள் அக்கிரமங்களை வெளிப்படுத்துகிறோ, அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து எஸ்டடி ஹல்லேலூயா இப்பொழுதும் அப்பா உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது நீர் மன்னிக்கிறீர் சுவாமி. பாவம் என்பது விபச்சார பாவங்கள் மாத்திரமல்ல இயேசுவே, தன் சொந்த மருமகளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், தன் மாமியாரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களும் உண்டு. எஸ்டடி ஹல்லேலூயா இயேசப்பா, தன் அருகில் இருக்கிற வீட்டின் அருகில் இருக்கிற ஹல்லேலூயா இயேசப்பா நபர்களிடத்திலே உங்களால் சமாதானமாக இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேகர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிற இடத்திலே நீங்கள் சமாதானமாக இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுதே சமாதானம் செய்யுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே வேதம் அதைத்தான் சொல்லுகிற, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். ராஜா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இப்பொழுதும் பிசாசின் கிரியைகளிலும் கட்டிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. எந்தெந்த வீடுகளில் பில்லி சுனி ஆவிகள் இருக்கிறதோ, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்திலே அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அந்தகார கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள், பயமுறுத்தும் பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. பிள்ளைகளுக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், ஒரு புதிய ஜீவன் இந்த நாளில் இறங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை அப்பா தினமும் கேட்டு இயேசுவே பலனை பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவீராக. ஆமா ராஜா, இன்னும் அதிக சாட்சிகளை பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாக்குவீராக ராஜா. நித்தமும் என் கூட தேவன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இயேசுவே நீர் தினமும் அற்புதங்களை செய்து வருகிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் அற்புதமாய் நடத்துகிறீரப்பா, ஆச்சரியமாய் நடத்துகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. நீர் கொடுக்கிற சாட்சிகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும், அதன் கிரியைகள் முறியடிக்கப்படட்டும் அப்பா. கிட்னி ஹல்லேலூயா இப்பொழுதே செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயங்க முடியாத கரங்கள் இயங்கட்டும், நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் வரட்டும். ஹல்லேலூயா. முழங்கால்களில் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சர்க்கரை வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நார்மல் ஆவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இதய துடிப்பு சீராக துடிப்பதாக. ஹல்லேலூயா. இயேசப்பா, அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதல் அளிங்கப்பா. அமராஜா இயேசுவே, வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஆறுதல் அளிப்பீராக. இந்த வருஷத்தில் நீ சொன்ன வார்த்தையின் சகலவற்றும் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளட்டும், இழந்து போன பலனையும் மீண்டும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் அப்பா பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்களாக இயேசுவின் நாமத்தில். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போறார்களோ அவர்களோடு கூட என் தேவன் நீர் இருப்பீராக ராஜா. போகிற காரியங்கள் வாய்க்கட்டும், வெற்றியாய் காரியங்களை நீர் முடித்து தருவீர் சுவாமி. ஆமா ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசுவே அப்பா பிதாவே, தன் பிள்ளைகளையும் குடும்பங்களை விட்டு வெளி தூரத்தில் இருந்து அப்பா வேலை பார்க்கிற ஹல்லேலூயா தன் பிள்ளைகள் மேலே இயேசுவே ஏக்கத்தோடும் அன்போடும் எப்பொழுது நான் சந்திப்பேன் என்று இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களையும் நீர் பலப்படுத்துவீராக, தேற்றுவீராக. அது சீக்கிரத்தில் அப்பா பிள்ளைகளோடு இணைந்து நிற்கிற குடும்பங்கள் ஒன்றாக நிற்க நீர் உதவி செய்வீராக ராஜா. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும் அப்பா. தீர்க்க முடியாத கோர்ட்டு பிரச்சனைகள் இந்த நாளிலே தீர்க்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் துரிதமாக இறங்கட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் இந்த நாளிலே நான் தருகிறேன். ஹல்லேலூயா. அளவில்லாத கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்கள் விலகி ஓடுவதாக, பாதாளம் நடுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் அற்புத அடையாளங்களை செய்து பிள்ளைகளை பிரமிக்க பண்ணத்தக்கதான பெரிய அதிசயத்தை செய்து அப்பா இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன். என் இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேனோ என்று சொன்னீங்களாப்பா.
ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி நிறுத்துங்க, பாதுகாத்தருளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாதவருடைய கிருபையும் சமாதானம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களையும் மற்றும் இயேசுவே இந்த வாக்குத்தத்த இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் போகிறதோ, ஜெபம் எங்கெல்லாம் போகிறதோ, எங்கெல்லாம் ஷேர் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் என் தேவனுடைய மகிமை விளங்குவதாக என்று சொல்லி உங்களுடைய பொன்னான கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.